வணக்கம். எல்ஜி பெருங்காயம் உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். சொல்லுங்க, உங்க பேரு? சந்தியா. எங்களை பார்க்கறதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வந்து பாப்பா இருக்கு மேம். பாப்பா இருக்கா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் வந்து 10th படிச்சிருந்தேன் மேம். எனக்கும் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் ஜெயபிரகாஷ்ன்ட்டு, நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிட்டு இருந்தோம். அவன் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருந்தோம். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா, உங்கள் விருப்பப்படி தான் வந்திருக்கீங்களா? ஏன் இந்த ஷோக்கு வரணும்னு நினச்சிங்க? எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்ட்டு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கம்மா? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இருக்காங்க. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து டிரைவர் மேம். அம்மா வந்து ஏரி வேலைக்கு போகிறாங்க மேம். வந்திருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா? நீ சொல்லுமா, நீ ஃப்ரெண்ட்ஸாக இருந்த, அப்புறம் என்னாச்சு? உனக்கு பாப்பா இருக்கா? எத்தனை நாள் ஆச்சு டெலிவரி ஆகி? பாப்பா இப்போ 2 வயசு ஆகுது மேம். ரெண்டு வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்லை. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்கிறியாம்மா? நாங்கள்லாம் ஒரே ஸ்கூல் மேம். அப்புறம் 10th லீவில் மேம் அம்மா அப்பாலாம் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். நான் மட்டும் தனியாக வீட்டில் இருந்தேன். எப்படி ஒன்று மட்டும் தனியாக விட்டுட்டு போனாங்க? அவங்க பாட்டி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்ட்டு காரியத்துக்கு மட்டும் போயிட்டு இருந்தாங்க. விடிகாலமே போயிட்டாங்க. ஏன் ஒன்று மட்டும் விட்டுட்டு போனாங்க? நான் வீட்டில் மால்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்ன்ட்டு, அதனால் வீட்டிலே நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதனால் நான் மட்டும் இந்த வீட்டில் என் ஃப்ரெண்ட் ஜெயபிரகாஷும் அவன் வந்து என்னை வற்புறுத்தி செஞ்சு. உங்கள் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததா? லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை மேம், லவ். இந்த பாரு, லவ்ங்கிறது வந்து உன்னோட வயசில் சாதாரணமான விஷயம். நீ அதை போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. ஆனால் அவன் வந்து அவனை உனக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது மேம், ஆனால் அவனுக்கு வந்து என்னை பிடிக்கும் மேம். அவன் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கிறான் மேம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் மேம். அப்புறம் நார்மலாக தான் ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் வீட்டில் இப்படி வெளியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணிட்டான். அது எப்படி? நீ இத்தனை பேர் அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இல்லை? பக்கத்தில் யாரும் இல்லை மேம். தனியாக இருந்தியா? ரொம்ப வருஷமா உனக்கு தெரியுமா? ஒரு 6thலேருந்து தெரியும் மேம். அப்போ எப்படி இப்படி? ஃப்ரெண்டாக தான் ஜாலியாக எல்லாம் அவங்க அக்கா எங்கள் வீட்டில் எல்லாம் ஜாலியாக தான். உன்னை கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி பண்ணானா? அப்போ நீ சத்தம் போடலையா? வெளியே ஓடி அங்கே போகலையா? யாரும் இல்லை மேம். வீட்டு ஆப்ப போட்டான் மேம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் மேம் வீட்டில். இது நடந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாட்ட சொன்னியா? இல்லை மேம். ஏன்? பயத்தில் சொல்லலை மேம். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் மேம் எனக்கு. அதனால் நான் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் போயிடுவேன் மேம். சாயந்தரம் 5:30க்கு தான் மேம் எனக்கு விடுவாங்க. அதனால் அப்படியே போயிட்டு ஒன்றுமே தெரியல மேம். அப்புறம் அம்மா டேட் வரல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் இன்னும் போன பிறகு ஸ்கேன் பண்ண பிறகு பாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணியா? அப்புறம் மீட் பண்ண மேம், ஆனால் பேச தெரியல மேம். எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா உனக்கு? நீ அப்போவே சொல்லியிருந்தா உனக்கு போலீஸ் கேஸ் ஆகிருக்கும், உனக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் மேம். அங்கேருந்தே அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணிட்டாங்க மேம். எப்போ இந்த ப்ரெக்னென்ட் தெரிஞ்ச அன்னைக்கு? எத்தனை மாசத்துல தெரிஞ்சது? 6 மாசத்துல தெரிஞ்சிச்சு மேம். 6 மாசம் உனக்கு தெரியல? வயிறெல்லாம் பெருசாகலையா? லைட்டாக தான் மேம் ஆகிட்டு இருந்துச்சு, எனக்கும் தெரியல. அப்புறம் அப்பா தான் இட்டுன்னு போனாங்க அடுக்குமறைக்கு, வேலூர். அப்புறம் இட்டுன்னு போயிட்டு மகளிர் இருக்குல்ல மேம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அப்புறம் இட்டுன்னு போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் எழுதிட்டு வந்தாங்க மேம். உங்களாலே ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் மேம். பண்ணிவிட்டு அவனை
15 நாள் இது ஜெயிலில் போட்டிருந்தாங்க மேம். அப்புறம் அவங்க காசு கட்டி வெளியே வந்துட்டாங்க மேம். அப்புறம் வெளியே வந்துட்டு இப்போ கார் ஓட்டின்னு கோர்ட்டில் வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும் 2 வருஷம் இது பண்ணாங்க மேம், பனிஷ்மெண்ட். அப்புறம் எதுவுமே கண்டுக்கல மேம். குழந்தை இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் அனுபவிச்ச நீ? உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அவங்களும் திட்டினாங்க, ஏன் இப்படி சொல்லாத விட்ட, எங்களை இப்படி பண்ணிட்ட, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன்லேயே அசிங்க கூப்பிட்டாங்க மேம். அம்மா திட்டினாங்களா? யாரு? அம்மாவையும் அப்பாவையும். என்ன சொன்னாங்க? பாட்டுக்கல குழந்தைய. அது எப்படி விட்டீங்க, டேட் ஆஃப் கூட நீங்கள பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. என்னம்மா அது? வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் விட்டு போனோம் நாங்கள். அந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு எப்படி தனியாக விட்டுட்டு போனீங்க? எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா கூட வீட்டாண்டு யார் வீட்டான்னு போக மாட்டாங்க. சித்தூர் போயிட்டு இருந்தோம், சாவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அது மாதிரி பண்ணிட்டுக்கிறான். உங்களுக்கு தெரியலையாம்மா? 6 மாதம் தெரியலையா? 7 மாதம் முடிஞ்ச பிறகு தான் மேம் தெரியும் எனக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அடுக்குமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் நாங்கள், வேலூர் ஜிஹெச்சுக்கு. உங்களுக்கு சந்தேகமே இருக்குல்ல? சந்தேகம்னா ஒரு 7 மாதம் ஆன பிறகு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் போவே அவங்க டானிக் கொடுத்துக்குறாங்க. அது சாப்பிட்டோம், வயிறு பெருசாக இருக்குன்னு டவுட் பண்ணுன்னு நாங்கள் ஜிஹெச்சுக்கு இருக்கணும். அங்கே பார்த்துட்டு தான் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னம்மா நடந்தது? அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? கேஸ் ஆயிடுச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அவங்க கேஸு மகளிர் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டுக்குறாங்க. எனக்கு தெரியாது அது. டாக்டரே கொடுத்துட்டாங்க. நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம், இங்கே தான் இருந்தாகணும், வெளியில் இட்டுன்னு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். அந்த பையனுக்கு தாத்தா, அவங்க அப்பா, அவங்க அத்தை எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நீ எவ்வளோ வேணாலும் செலவாகட்டும், நான் தனியார் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிறேன்னாங்க அவங்க. ஆனால் வந்து அந்த பையன் வந்து நான் இல்லைன்னு மட்டும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிக்கினாங்க. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அம்மா, அவங்க அப்பா, தாத்தா எல்லாரும் இருக்காங்க. அந்த பையன் கூட பிறந்தவங்க இருக்காங்க? அக்கா ஒன்று இருக்காங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, பொண்ணை பார்த்தாலும் பீத்துனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடு தேடி நான் குழந்தையும் இவ்வளோ இட்டுன்னு போனேன் அவங்க தாத்தங்கிட்ட. இட்டுன்னு போனதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க, கையில் பச்சை குத்தி வச்சுருக்காங்க, நீ கேஸு போட்டில்ல, கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைலாம் இட்டுன்னு போய் நான் வீட்டில் உள்ளே வச்சுன்னு பார்த்தேன்னா இருந்தாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து திருப்பி 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க, பெயில் எடுத்துன்னு வந்துட்டான். அதோட அவனுக்கு கேஸ் ஒன்றுமே இல்லை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு 6 மாதம் ஆச்சு. அதுவும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் தான் மனு கொடுத்தா, இதுமாரி காசு பணம் கொடுத்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸ்லையும் மனு கொடுத்து திருப்பி போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு 6 மாதம் பொறுத்து எடுத்தாங்க. எடுத்துட்டு திருப்பியும் நாங்கள் அது தெரிஞ்சு போசுகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு இதுமாரி பேசினாங்களே, அது மட்டும்தான் அந்த பையனாகூடும். எங்களை இன்னும் அது எதுக்குமே அவங்களையும் சம்மந்தப்பட்டு கூப்பிட்டு எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் 7 மாதம் விட்டுருக்கீங்க, அவங்களுக்கு சரியான ப்ரூஃப் கூட எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. இது என்னென்ன கோர்ட்டுக்கு போயிருக்கு. நீங்கள் நான் எதுவும் இதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாதம்மா. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் 1 ஆண்டு காலம் திருவண்ணாமலை மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை நோயாளிகளுக்கு உதவி சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. இப்போ இந்த குழந்தைக்காக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கேஸ் வந்து டாக்டர் கொடுத்துட்டாங்க, பெரிய டாக்டர் கொடுத்துட்டாங்க, ஜிஹெச் டாக்டர். அவங்க ஸ்டேஷன்லேருந்து வந்து கேஸ் எடுத்துன்னு அவன் பையனை உள்ளே போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுமாதிரி உள்ள தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களே, 15 நாள் உள்ளே இருந்தாங்க பையன். அதனால இப்போ இதில் வந்து ஏதோ பச்சை குத்திக்கிறாங்களாம்மா, அதுக்கு அந்த மாதிரி எங்களை பேசுகிறாங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த குழந்தைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது உதவி பண்ணியிருப்பாங்களே? பண்ணிக்கிறோம். எவ்வளோ? 3 லட்சம் ரூபாய் அதிலே இருக்கு பாருங்க. 3 லட்சம் ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆமாம். அது என்ன பண்ணீங்க? அது வந்து நகலை மட்டும் இவளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 50,000 கட்டிட்டேன் மேம். ஆனால் வந்து குழந்தை பேரில் போட சொல்லிக்கிறாங்க, அது போடணும் மேம். நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க? ஆமாம் மேம். அப்போது வக்கீல் ஃபீஸு எல்லாம் எங்களால் கஷ்டப்பட்டால் தான் மேம் சாப்பிட முடியும். அதெல்லாம் இல்லை, அது பண்ணிட்டு இப்போ நான் எதனா ரொட்டேஷன் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் மேம். நகை எதாவது இருக்குது பேங்க்கில் வச்சு தான் மேம் போடணும். பெண் குழந்தை ஆண் குழந்தை? பெண் குழந்தை மேம், பெண் குழந்தை. உனக்கு என்னம்மா வேணும்?
மேம் கிடைக்கணும். என்ன இப்போ அந்த நியாயம் பாப்பாவும் தனி, இப்போ நானும் அம்மா வீட்டில் இருக்கிறேன் மேம். எனக்கும் இப்போ தாலி எதுவுமே இல்லை மேம். பாப்பாவும் இப்போ எனக்கு கூட இருக்கு மேம். அம்மா வீட்டில் எவ்வளோ நாள் மேம் இருக்க முடியும்? இப்போ அம்மாவும் கஷ்டத்தந்து மேம் இருக்காங்க. 2 பேரும் அவங்களுக்கு அவங்க 3 வருஷம் ஆச்சு மேம் வேலைக்கு போய். இவர் ஆட்டு இது போவது நின்ட்டாரு. நான் வேலைக்கு போனால் தான் மேம் சாப்பிட முடியும். இன்னும் இவங்க இல்லாத 2 பசங்க இருக்கிறாங்க மேம் எனக்கு. 2 முறை ஆப்ரேஷன் பண்ணி செட் ஆகல மேடம். இன்னும் 2 பசங்க, பையன் ஒன்றுக்கிறான், இன்னும் ஒரு பொண்ணு ஒன்றுக்குது மேம் எனக்கு. ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க வேற இல்ல? இவங்க சொல்லியிருந்தா நான் அவமானப்படுற வேலையே இல்லை மேம். சொல்லாத மூடி இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணலையா? யாரும் வந்து கேட்கலையா? இல்லை மேம், யாருமே எதுவுமே கேட்டுக்கல மேம். அங்கே ஊர் மக்கள் யாரும் வந்து உதவி எதுக்கும் பண்ணல? பண்ணல யாருமே ma'am. கேட்கலையா? அப்படி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு? யாரும் கேட்கல மேம். ஆனால் ஊர் புரு மட்டும் போடுறாங்க. வருஷம் ஆனால் அதை மட்டும் கொடுத்துருவோம் மேம். விருப்பம் தான் செய்வேன், இல்லைன்னா விட்டுருவோம். நான் புரு காசு மட்டும் கொடுத்துட்டேன் மேம். ஃபியூச்சர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேம்மா நீ? நான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அம்மா எதுவும் பார்த்துக்கினாவே போதும் மேம். நான் பாப்பாவை படிக்க வச்சுட்டு எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லை மேம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் நீ படிக்க வைக்காத வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ படிக்க வைக்க சொன்னாங்க. அதனால் இப்போ சேர்த்தேன் மேம். பாப்பாவை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? பாப்பா பற்றிலாம் எதுவுமே சொல்லலை மேம். ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது சொன்னாங்களா? இல்லை மேம், யாருமே எதுவுமே சொல்லலை மேம். எங்களையும் அந்த பையன்லாம் எதுவும் கூப்பிடவே இல்லை மேம். நாங்களாம் இது கலெக்டர் ஆஃபீஸில் மனு போட்டு தான் இதை கூட போய் வாங்கினோம் மேம். போலீஸ் ஸ்டேஷனில் கூட வாங்கி தரல மேம். இப்ப நீ நியாயம் கிடைக்கணும்னா என்ன வேணும்னு நினைக்கிற? எனக்கும் மேல் கோர்ட்டில் அப்ளை பண்ணால் ஹைகோர்ட்டில் இல்ல அந்த பையன் அந்த டைம்ல ஜுவனைலா இருந்திருக்கான். அது நீங்க சொல்ற மாதிரி அந்த வயசுக்கு மேல இருந்தா சிவியர் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அந்த பையனும் வந்து அடல்ட் இல்லை அந்த டைம்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிர்பயா கேஸ்லயே வந்து அந்த பையனுக்கு 18 வயசுக்கு 6 மாசம் கம்மிங்கிறதுனால அந்த பையனுக்கு 10,000 ரூபாய் தையல் மிஷினும் கொடுத்து வெளியே அனுப்பினாங்க. புரியுறதுங்களா? ஏன்னா அவனும் சின்ன பையன். இந்த கேஸ்லயும் அந்த பையன் சின்ன பையனா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வேர்டிக்ட் வந்திருக்கு. இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இப்போ இன்னும் ஃபியூச்சர் என்னதுன்னு அங்கே ஏதாவது கவுன்சிலிங் கொடுத்தாங்களா? கவுன்சிலிங் கொடுக்கலாம் அவனுக்கு. கொடுத்துருப்பாங்களே, நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. ரேஷன் மட்டும் போவோம், அந்த எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்தேன் இல்லைங்க மேம். அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணி திருப்பி எழுதி கொடுத்துட்டு போ லெட்ரு அப்படின்னு மட்டும் எழுதி வாங்கிக்கின்னு அனுப்பிச்சிடுவாங்க. என்ன எழுதி வாங்கிப்பாங்க? எங்களால் எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி எழுதி வாங்கினாங்க மேம். அவங்க அந்த பையனாலையும் தொந்தரவு இல்லைன்னு அதுவும் ஒரு லெட்ரு வாங்கினாங்க மேம். ஒரு டைம் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கூப்பிட்டு ஸ்டேஷனில் கேட்டாங்க மேம். நான் பண்ணி வைக்கிறேன்னு கூட சொல்லிட்டு வந்தேன் மேம். அந்த பையனுக்கா? அந்த பையன் வந்து நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க மேம். அவங்க இப்படி ஒரு தப்பு நடந்தது அவன் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்கான்னா அவனையே கல்யாணம் பண்ணி வச்சா அவ எப்படி நல்லா இருப்பா? இப்போ தாலி இல்லாத இப்போ குழந்தை நாங்கள் ஊர் உலகத்துக்கு இட்டுன்னு தெரியாது மேடம். அது வில்லேஜ், அது பக்கா வில்லேஜ். குழந்தை இப்போ இட்டுன்னு வரான்னா அம்மான்னு கூப்பிடும்போது என்ன அந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிடுது அப்படின்றாங்க மேம். எங்களுக்கு எவ்வளோ ரொம்ப தலைப்பக்கி வாங்கிட்டேன் மேம். எனக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 5 நாள் தான் ஆகுது. அசிங்கமாக போயிடுச்சு மேம் எனக்கு. அங்கே நாங்கள் துறப்பாலே இருந்தா கூட கஷ்டப்பட்டு வந்துருப்போம். அங்கே வீட்டாண்டு இட்டுன்னு போய் விட்டு இந்தமாரி அசிங்கத்து வர வச்சுட்டேன். 16-17 வயசுல அந்த குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அதுக்கு என்னமா தெரியும்? அது தெரிலனா கூட அந்த பையன் வந்து இப்படி பஞ்சிமான்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் விட்டுருக்க மாட்டோம். இல்லாமல் பசங்களே பார்த்துருப்போம்ல. சொல்லாதே கம்முன்னுட்டாங்க. பயந்துருக்கா? பயந்துருந்தா கூட இன்னைக்கு நம்ம தானே மேம் கஷ்டப்படுறோம். குழந்தைய அடாப்ஷன் கொடுக்குறீங்களான்னு ஏதாவது கேட்டாங்களா? கேட்டாங்க, தரமாட்டேன். ஏன்? இல்லை வேணாம். அது இதுல அடுக்கும்பாரில் கேட்டாங்க மேம். அடுக்குமாரில் கேட்டாங்க, இதுலேயும் கேட்டாங்க. நாங்கள் எங்கேயும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் மேம். இதுக்கே 4 பேர் 5 பேர் சாத்துனாங்க மேம் பொண்ணு மேலே. அவன் நாங்கள் போயிருப்பேன்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் யாருக்கிட்டையும் குழந்தை கொடுக்கல. இந்த பொண்ணை யாரு சொன்னாங்க? அந்த பையன் அவங்க வீட்டில். அவங்க என்ன வேணா சொல்லுவாங்கல்ல. அதனால தான் மேம் நாங்கள் யாருக்கும் குழந்தை கொடுக்கவே இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் சுற்றிட்டு சொல்லிட்டோம் எங்கேயுமே. நாங்களே இப்போ வந்துடுச்சுல்ல டிஎன்ஏ டெஸ்ட்? டிஎன்ஏ டெஸ்ட் வந்துச்சு மேம். இப்போ நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் குழந்தைய. இப்போ வர்டிக்ட் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நீங்க உங்க ரோஷத்துல சொல்றீங்க நாங்க குழந்தை கொடுக்க மாட்டோம்னு. நாளைக்கு அவளுக்கு ஃபியூச்சர் என்னது? என்னைக்கு நீங்க பாதுகாக்க முடியுமோ? உங்களுக்கு 2 பசங்க இருக்கு. அவளுக்கு நாளைக்கு வேலைக்கு போனோன்னா அவ குழந்தை யார்கிட்ட விடுவா? நாளைக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல. அப்ப என்ன பண்ணுவான்? இந்த வயசுல குழந்தைய வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? நாங்கள் தான் மேம் வச்சுருக்கிறோம் இப்போ குழந்தை. அவள் ஸ்கூல் தான் போய் நிற்கிறான்.
நாங்கள் இப்போ 2 வருஷமாக நாங்களே தான் வச்சுருக்கிறோம். இவர் வேலைக்கு போகாதனால இவர் வச்சுருக்கிறார். நான் வேலைக்கு போயிட்டு 2 மணிக்கு மேலே வந்து பார்த்துக்கோங்க. நீ குழந்தை அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கியா? எதுனா உங்களால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பண்ணுறது? எதுனா வேலை வாங்கி தர முடியுமா மேம்? அவளுக்கா? அவள் இப்போ தானே படிக்கிறா. அது படிக்கிறா மேம். அதுவும் 2 வருஷத்துக்கு இன்னும் பணம் கட்டணும் மேம். நான் அவளுக்கு கொடுத்த காசை நீங்க செலவு பண்ணிட்டீங்க. அது எப்படி நீங்க செலவு பண்ணலாம்? சொல்லுங்க. செலவு பண்ணல மேம். நகைக்கு தான் பேங்க்ல இப்போ வச்சு குழந்தைக்கு இதுக்கெல்லாம் நகை நகை எதுக்கு குழந்தைக்கு நகையெல்லாம் வாங்குறீங்க அவளை படிக்க வைக்காம? படிக்க வச்சுருந்தாங்க 50,000 எடுத்து கட்டணும் மேம். அதுலேயும் தான் இவளுக்கு படிக்க வருஷத்துக்கு 75,000 ரூபா அது மேடம். கலெக்டர் அந்த 3 லட்சம் ரூபா இருந்தா அவள் படிச்சிருக்கலாம்ல. அதையே செலவு பண்றீங்க நீங்க? செலவு பண்ணல மேம். இருக்கு மேம் பேங்க்ல நகை வச்சுட்டு இருக்கு மேம். இப்போ அது 50,000 மட்டும்தான் இவளுக்கு கட்டணும் மேம் எடுத்து காசு. அவங்க ஆனால் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது குழந்தை அடாப்ஷனுக்கு கொடுங்க. அவ படிக்கட்டும், படிச்சு அவ வேலைக்கு போயிட்டு அவ சொந்த காலில் நிற்கட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா அமையட்டும். அதுதான் நல்லது. அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்கு அவ ஃபியூச்சருக்கும் அதுதான் நல்லது. எப்போ இருந்தாலும் அவளுக்கு ஒரு பிரச்சனை தான். ரொம்ப சின்ன பொண்ணுமா, என்ன போனதான் மேம். ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு ஆச்சு. அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும். அது நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரும். அடாப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பெட்டர்னு எனக்கு தோணுது. அவ ரொம்ப சின்ன பொண்ணம்மா. நீங்க வச்சுக்க வச்சுக்க அவளுக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி தான் ஆகும். இன்னைக்கு இப்படி இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல. இப்படியே போயிடுமா அவ வாழ்க்கை? இல்ல கல்யாணம் பண்ணாமே இருந்துடுவாளா? அது பொம்பளை புள்ள வேற. பொம்பளை புள்ள வந்துருக்கு. ஏன் நீங்க அந்த லைன்ல யோசிக்க கூடாது? பக்காவா அடாப்ஷன் சென்டர்ல அடாப்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. நல்லபடியா நல்ல ஒரு ஃபேமிலிக்கு அந்த குழந்தை போய் சேரும். அவ லைஃபை பார்த்துக்கலாம். குழந்தை 2 வருஷம் வளர்த்துட்டு எப்படி மேம் மனசு? கஷ்டம்தாம்மா, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கஷ்டம் என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கணும். பட் லைஃப் ஃபுல்லா அவ கஷ்டப்படணுமே. இல்லை ஆள் எல்லாம் இருக்கிறாங்க ஏற்பாடு பண்ணி. யார் ஆள் இருக்காங்க? வேற ஒருத்தர் இருக்கிறாங்க. வேற இவங்க ரிலேஷன் சொல்லிக்கிறாங்க. நாங்களே இப்போ சர்டிஃபிகேட் எங்களுதுன்னு வாங்க முடியாதா மேம்? குழந்தையா? ஆமாம் மேம். நாங்களே வளர்க்குற மாதிரி. ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? யார் அது? சொந்தக்காரர் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் இன்னும் எதுவும் கேஸ் இன்னும் முடியல, நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஏதோ அவசரப்பட்டு தப்பான இடத்துல கொடுத்துடாதீங்க. இல்லை இல்லை. அப்ப அந்த குழந்தைய நீங்க வச்சுப்பீங்க என்ன? அது 2 வருஷம் இருந்துச்சு மேடம். குழந்தை இல்லைன்னா நம்மளால. அது பிறந்தப்போ கொடுத்துட்டு இருந்தா மனசார கொடுத்துட்டு இருக்கலாம் மேம். இப்போ எப்படி மேம் கொடுக்குறது? கஷ்டம்தாம்மா, இல்லைன்னு நான் சொல்லல. அந்த குழந்தை வந்த பிறகு நீங்களே பாருங்க மேம் அந்த குழந்தைய. அதுவே ஏன் கொடுக்கலன்னா நாங்கள் அதுவே பொண்ணு பேரில் 4 பேர் சம்மந்தப்பட்டாங்க மேம். அதுவே குழந்தை அப்பயே கொடுத்துட்டு இருந்தோம்னா நாங்கள் அதுக்கு மேலே சொல்லியிருப்பாங்க மேம் அவங்க. அதனால தான் நாங்கள் யாருக்கும் கொடுங்க ஹாஸ்பிட்டலே கேட்டாங்க, அந்த ஓமில் கூட கேட்டாங்க, யாருக்குமே கொடுக்கல. 4 பேர் போயிட்டாங்க. இப்ப படிக்க வைக்கிறீங்களே, அவளுக்கு அந்த படிக்கிறது இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போகும்? இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறீங்க. நான் எப்படி உனக்கு உதவி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீ தான் கேட்கணும். எவ்வளோ ஆத்திரம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. ஜூனைல் தான், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த பொண்ணு கையில் குழந்தை இருக்கு. 3 லட்சம் ரூபா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க, அதையும் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆதாரம்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. நான் அவங்களுக்கே இன்னும் 2 குழந்தைங்க இருக்கு கரை சேர்க்கறதுக்கு. இந்த பொண்ணுக்குமே ஒண்ணுமே ஆகலையே, இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கு. நீங்க அந்த பக்கம் யோசிச்சு பாருங்க. அப்படியே விட்டுட்டாங்க. குடும்பத்தை சொல்றேன். ஒரு தப்பு நடக்கிறதுன்னா 2 பேரு 2 குடும்பமும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்ல. இது லவ் கூட கிடையாது. இவ லவ் எல்லாம் பண்ணல.
ஆனால் அவங்க அம்மா வந்து மாமா ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்தது பிறகு டிஎன்ஏ எடுங்க, டிஎன்ஏ வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஎன்ஏ அவந்துன்னு வந்துட்டு பிறகு கம்முனுக்குறாங்க. நம்ம எல்லாமே தாத்தன் பாட்டிலேருந்து மொத்த பேருமே டிஎன்ஏ வரட்டும் நான் பண்ணி வைக்கிறேன்னுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் நான் இல்லைன்னு சொல்லினே இருக்கிறான். அப்படியாப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்குன்னு இல்லை மேம், இப்போ ஒரு குழந்தைக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறோம் மேம் நாங்கள். ஆனால் அவன் அதுமாரி ஆளு தான். கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது தான். ஆனால் குழந்தை ஒன்று இருக்குது இல்லை மேம், அதுக்கு தான் வந்தோம் மேம் நாங்கள். என்ன பண்ண முடியும்? நீங்க அதுதான் சொல்றேன், இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும்னா நீங்க அடாப்ஷன் தான் கொடுக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இல்லையே, அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். அடாப்ஷன் வேணும். அது முடியாது மேம், 2 வருஷம் வச்சுட்டோம். நம்ம பிறந்து கையோட கூத்துட்டு இருந்தா எப்படி மனசார கொஞ்சம் கூத்துட்டு இருக்கலாம். நாளைக்கு அவ ஃபியூச்சர் ஒன்று இருக்குல்லம்மா. நீங்க சொல்றீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, அந்த பையன் எப்படி ஏத்துப்பான்னு எப்படி தெரியும் நமக்கு? அவங்களே தான் அவங்க இப்ப வரேன்னு சொல்றாங்க. தெரிஞ்சு சொல்லிதான் மேம். சரிம்மா, அந்த பையன் இந்த குழந்தைய நல்லா பாத்துப்பான்னு எப்படி தெரியும் நமக்கு? நாளைக்கு அவளை குத்தி பேச மாட்டான்னு எப்படி தெரியும்? சில பேர் நாங்க நீங்களே குழந்தை வச்சுங்கோ, அவளை மட்டும் என்ன 2ஆம் தரமா வந்தா கூட கொடுங்க அப்படி சொல்றாங்க. பாத்தீங்களா, 2ஆம் தரம் 3ஆம் தரம் இதெல்லாம் தேவையா? அப்படி சொல்றாங்க. எதுக்கு? நம்ம புத்தி யோசனை பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கல மாட்டோம் இல்லை மேம். நடந்தது நடந்து போச்சுமா, அவ பயந்துட்டு சொல்லாம இருந்துட்டா. ஆமா, அப்பா தான் அடிப்பாரு சொல்லாம. அம்மா கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லை மேம், நான் 24 மணி நேரம் வேலைக்கு போயின்னு கிடக்குறாள், வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லியிருக்கலாம் இல்லை, நாங்கள் எதுனா பண்ணியிருப்போம்ல ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருந்தா கூட. 6 மாதம் 7 மாதம் வரைக்குமே கம்முன்னுட்டா. நாங்களாக போய் செக் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் குழந்தை இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அது கூட விட்டு வந்துட்டார் இவர் வீட்டுன்னு போயிட்டு. நான் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் ஓடினேன் வீட்டிலேருந்து, திருப்பி வேலையிலேருந்து. அங்க விட்டுட்டு வந்துட்டாரா? விட்டுட்டு இது மாதிரி சொன்னாங்க, பாப்பா இருக்குதுப்பா அவங்க வயிற்றுல கட்டி கிடையாதுன்னு சொன்னதுமே இவர் விட்டு வந்துட்டாரு. நான் போனதுக்கப்புறமா அவருக்கு என்னன்னா, நான் இங்கேருந்து இட்டுன்னு போனேன், என்கிட்ட சொல்லியிருக்கல 2 இடம் டீ வாங்கி கொடுத்தேன், இந்தமாரி நந்துச்சுப்பான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வீட்டுக்கு இட்டுன்னுட்டுருக்கலாம்ல அப்படின்னு அவர் இன்னும் வரைக்குமே பேசலை மேம். அவர் பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. குழந்தை மட்டும்தான் கொஞ்சம் வச்சுங்கிறாரு. வண்டிக்கு போயிட்டு வந்தா என்ன ராத்திரி என்ன கேட்குறீங்க அப்படி மூட்டை மூட்டையாக கொத்தம் பொண்ணு இப்படி பண்ண இன்னும் நிற்கல நிச்சு மகரால் அது மாதிரி கிடையாது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு என் சொந்தக்காரனுக்கு மற்ற பேரும் தெரிஞ்சுக்கணும். வேலை பொண்ணு இதுமாரி பண்ணிச்சுட்டாங்க. ஊர் ஃபுல்லாக ஃப்ரெண்டு வேலூர் ஃபுல்லாக நான் சொல்லி வளர்த்தேன். சொல்லி இல்லை லாஸ்ட்டு அப்பன் பேச்சுக்கா காது எல்லா பசங்களுக்கும் தான் சொல்கிறேன், எல்லாம் பத்திரமா பார்த்து அம்மா அப்பாங்க உஷாராக பாருங்க. நான் இவளு கூட எதிராக டியூட்டி போகும்போது அந்த உஷாராக பாரு பொட்டை பசங்க விட்டா ஏமாந்து. அந்த பையன் 24 மணி நேரம் இங்கே தான் இருப்பான் மேம். நீச்சல்லாம் சைக்கிள்லேருந்து மொத்தமே கற்றுக் கொடுத்தாரு மேம். இவரா? அந்த பையனுக்கு வீட்டாண்டே தான் இருக்கும் மேம். எப்போதும் பசங்க இவங்களா கூட அப்போல்லாம் சின்ன பசங்க அப்பத்துலேருந்தே டிவி பார்த்துன்னு பொம்மை சேனல் பார்த்துன்னு இங்கே தான் இருப்பான். அந்த பையன் இந்தமாரி பண்ணிச்சு மேம். எங்களுக்கே மனசு ஆறல, அந்த பையன் இப்படி இருந்து பண்ணிச்சேன். அங்கிள் ஆண்டின்னு தான் வந்து கூட்டின்னு இருக்கும். அவங்க தாத்தா வந்து மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணுறான். மிலிட்ரியில் என்ன தான் பண்ணான்னு தெரியல. அவன் வாய் ஃபுல்லாக போய் எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு மூச்சு 30 அடி ஃபோன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ நானும் கூட வரது கூட கிடையாது. நானே போயிட்டு என்ன வெளியே போகணும் வரேன் கோர்ட்டில் பார்த்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க மேம். முதல்ல இது மாதிரி சொன்னாங்க. இப்போ பிரச்சனை எங்களுக்கு ஆச்சுன்னு வச்சுங்க, அவங்களாம் தாங்க மாட்டாங்க. பிரச்சனை அவ்வளோ பெருசாகும். நாங்கள் யாருக்குமே சொல்லலை மேம், எங்கேயும் போகல, நாங்கள் யாருக்கும் சொல்லவும் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. நேராக போனால் நேராக வந்துடுது. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன அவன் என்ன பண்ண போனானுங்க. எல்லாம் பொம்பளை பசங்க வச்சுன்னுக்கிறவங்களாம் உஷாராக பார்க்கணும். பொட்டை பசங்களை எங்கே போகுது எங்கே வருதுன்னு பின்னாடியே ஒரு கண். இப்போல்லாம் வந்து கவனிக்கணும், பருந்து மாரி கொச்சிடுறானுங்க. யார் வீட்டானுமே போத்தரலங்க மேம். இவங்க யார் வீட்டாண்டு எது செஞ்சாலும் இது செய்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே தான் மேம் விட்டு போனோம், வீட்லேயே பண்ணிட்டான் அந்த பையன் வந்து. 23 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது மேடம். நான் மெக்கானிக்கல் டிஃபனுக்கு 4 படி எனக்கு நந்தையே போயிட்டு நான் பஸ் ஏற தெரியாது எனக்கு 23 வயசு வரைக்கும். அப்படின்னு கூடவே வந்து இந்த மாதிரி பண்ணிச்சு அந்த பையன் வீட்டாண்டு. கூடவே நார்மலாக இவரா கூட தான் இருக்கும் வீட்டாண்டு. பக்கத்துலேயே இருக்குது பக்கத்து வீடே மேம். நீங்கள் போய் அந்த பையன்கிட்ட பேசுனீங்களா? நாங்கள் பேசவே இல்லை மேம். பேசரில் வந்து கூப்பிட்டு பேசினாங்களா அன்றைக்கி இப்போது பார்த்தோமே அதை தான் அந்த பையனை. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது சாட்சி கைது போட்டவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க கோர்ட்டுக்கு, அப்போ பார்த்தோம்.
இப்போ கார் ஓட்டின்னு இருக்குதுமாம்மா அந்த பையன். வந்து ஊருக்குலாம் வராங்க போகிறாங்க. ஆனால் மெட்ராஸ் வந்துட்டாங்க குடும்பம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். இங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க சார். அந்த பொண்ணுக்கு இப்போ 18 வயசு. 5 மாசம் ஆச்சா 18 வயசு ஆகி? 4 மாதம் ஆகுதுங்க. 6 மாசம் ஆச்சு. 18 வயசு 6 மாசம், கையில 2 வயசு குழந்தை இருக்கு. அப்ப 16 வயசுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பையனுக்கு அப்போ 17 வயசு. இவங்களோட நேபர். அந்த பொண்ணு சொல்றா அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்குல்ல, வீட்டுல யாரும் இல்லாத போது கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது சொல்றா. அவங்க வீட்லயே ரொம்ப பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்து வீடு, ரொம்ப வீட்லயே இருந்து வீட்டுல ஒருத்தரா இருந்த பையன். ஓகே, இப்ப என்னன்னா கேஸ் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. அந்த பொண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து போக்சோ ஆக்ட்ல வந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு வந்து ஒரு காப்பீடு இழப்பீடு மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த தொகை வந்து அது இழப்பீடு தொகை. ஆனா வந்து தீர்ப்புல வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை குறைந்தபட்ச தண்டனைன்னு சொன்னா நம்ம வந்து நம்மளே எடுத்து அதை மேல்முறையீடுக்கு கொண்டு போகலாம் மேடம். அதுதான் அடுத்தது இவங்களுக்கு ஏதாவது ரீகோர்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இப்ப வந்து போக்சோ கோர்ட்ல வந்து அவங்க கொடுக்கப்பட்ட தண்டனை குறைவான தண்டனைன்னு இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு நினைச்சா அதுக்கு எடுத்தாப்புல அதுக்கு மேல்முறையீடு மூலம் மனு கூட நம்ம அந்த உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதுக்கு பிறகு மேல்முறையீடுல வந்து நம்ம நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஓ, அந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பாக இருக்குது. சோ நான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லட்டுமா சார்? கண்டிப்பா காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம இதை முதல்களை செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த தண்டனை வந்து மிக குறைவான தண்டனை நீ ஃபீல் பண்ணியானா நாங்கள்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஹை கோர்ட்ல நீங்க அப்பீலுக்கு போகலாம்னு அட்வொகேட் சொல்றாரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரிங்க. எடுத்துக்கிறீங்களா? சரிங்க, ஏற்றுக்கிறேன் மேம். சாரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. சரியா? சரிங்க. நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டில் இருக்க புரியல. அவங்க விட்டு போக முடியல மேம். எங்க போவல? அதுல பாப்பாவும் விட்டு தர முடியல. நீ இப்போ சொல்ற பாப்பா விட்டு தர முடியலன்னு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமாம்மா? பாருங்க, கஷ்டம் தான், எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குழந்தைக்கும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும் இல்லைம்மா? நீ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லைம்மா. நல்ல ஃபேமிலிக்கு யாருக்காவது கொடுக்குறியா? அடாப்ஷன் கொடுக்குறியா? என்னால் அதான் கொடுக்க முடியல. பாப்பா விட்டு பெரிய முடியல. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? எப்படியாச்சும் பச்சு கூட காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுங்கிற மேம். குழந்தை விட்டு எப்பவுமே உனக்கு எப்பவும் மனசுல ஒரு வாட்டி கூட அது தோணலையா? இல்ல, உறுதியா இருக்க. இப்ப அம்மாவோட சப்போர்ட் இல்லாம நீ வேலைக்கும் போக முடியாது. யாரு பார்த்துப்பாங்க குழந்தைய? அம்மா அப்பா விட்டுட்டும் போக முடியல. உனக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் பாசமா இருப்பாங்களா உங்கள்கிட்ட? இந்த சமூகம் செஞ்சுக்கிறாங்க. சரியா பேச ஒன்று அட்வொகேட்டை பார்த்துட்டு அது என்ன அப்பீல் போக முடியுமா? அது ஒன்று பாருமா. நம்ம உன்னோட லைஃப் செக்யூர் ஆக்கணும் பார்க்குறேன். இன்னும் நாள் போக போக என்னால் குழந்தைய பிரியவே முடியாது. குழந்தைகிட்ட பாசமாக இருக்காங்களா அப்பா அம்மா? பாசமாக இருப்பாங்க மேம். 2 பேரும் விட்டே தர மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டாங்க மேம். குழந்தை பிறகுக்கு முன்னாடியே கேட்டாங்க மேம். அதுவும் தரமாட்டோம், நாங்களே கூட வச்சு வளர்த்துக்கிறோம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. எனக்கு என்னன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். நாங்கள் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நாங்கள் இதில் கமெண்ட் அடிக்கவும் முடியாது. ஏன்னா சட்ட ரீதியாக அது தவறான விஷயம். இப்போ கேஸை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வரவும் கூடாது, நாங்கள் உங்களை என்டர்டெயினும் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த பொண்ணு 18 வயசுக்கு கீழே இருந்தாலும் நாங்கள் பண்ண முடியாது.
இப்போ அது வந்து இல்லாததுனால நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, சட்ட ரீதியா ஒரு நடவடிக்கை அது ஒரு விஷயம், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்க பண்ணறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நடைமுறையில அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ட்ராமா இருக்குல்ல, கையில கை குழந்தைய வச்சுன்னு இவ்வளோ சின்ன பொண்ணு, அவ எப்படி சமாளிப்பா? பெத்தவங்க எப்படி சமாளிப்பாங்க? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம உட்காந்து பேசுறோம். நீங்க மறுபடியும் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் நடக்கட்டும், நீங்க அப்பீலுக்கு போறீங்கன்னா அட்வொகேட் கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்க அப்பீலுக்கு போறீங்கன்னா போங்க, கரெக்டா? அது ஒரு பக்கத்துல நடக்கட்டும். இன்னொரு பக்கத்துல நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க மறுபடியும் நீங்களும் தவறு செஞ்சிடாதீங்க. அவ வாழ்க்கையில ஒரு பெரிய ட்ராஜடி நடந்தது. இப்ப இவர் சொல்ற மாதிரி குடும்பமானம் காக்கிறதுக்காக இல்ல உங்களுக்கு உங்களோட ஊர் என்ன சொல்லுவோ உலகம் என்ன சொல்லுங்கிறதுக்காக அந்த பொண்ணை 2ஆம் தரமாலாம் கட்டி கொடுத்தீங்கன்னா அவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன் இந்த பிள்ளைய திட்டுறீங்க? அசிங்க அசிங்கமா இந்த காலத்துல எப்படி தாங்காத ஒரு சரக்குல வந்துட்டா கொஞ்சம் திட்டிடுறாரு மேம். எதுவும் இல்லை மேடம், இந்த காலத்துல எப்படி இருக்கணும்? பசங்க போட்ட பசங்க தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி இருக்கணும்? அவ தப்பு பண்ணலையே. வீட்டுல நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம். விபத்து இல்ல வீட்டுக்கு வந்தவன என்கிட்ட சொல்லிருக்கல. ஆமாம்மா, அவ சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது. இப்போ திட்டுற மாரி அப்போ குழந்தை விட்டுறா மேடம், குழந்தை எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பின்னாடி இடங்குது, ஓடி போது கொம்மனே செல்லு எடுத்துக்கினாலும் நோண்டி. அதுக்கு என்ன தெரியாது? குழந்தைங்க பெத்துட்டேன்னு தெரியல மேடம். பெத்துட்டான்னா அந்த வயசுல அதுக்கு தெரியாம ஒரு விபத்து நடந்து நம்மளுக்கு எதனா ஒண்ணு ஆகி போய் டக்குன்னு குழந்தை இல்லைன்னா அது கேஸ்ல இருக்கும்போது நம்ம தானே பதில் சொல்லி ஆகணும் மேம். நாங்க தான் வச்சுன்னு இருப்போம் மேம். அந்த கொஞ்ச நேரம் கூட வச்சுங்கிறதுக்கு அதாங்காட்டி போன கூட வச்சு போட்டு சின்ன விளையாட வேண்டிய வயசு இல்ல, விளையாட வேண்டிய வயசு தான் மேம். போனை கூட வச்சு போட்டாரு. அது போனே கூட இல்லை. இப்போ அந்த குழந்தை போய் மெத்த மேல ஏறி என்ன வீட்டு இருந்தா என்ன பண்றது மேம்? எல்லாம் வேலிதான் இருக்குது, கம்மி கூறுக்குற வேலி பார்க்க. அவங்க வீட்டுல இருந்து பையன் அவங்க வீட்டுல வேலி போடு, கம்மியில போய் குத்திச்சுன்னா என்ன பண்றது? குழந்தை ஏன்னா வெண்ணாயி போச்சு, பொட்டை போடணும். அது அவங்க அந்த விதாரணை இல்லைன்னு வயசு தான் மேம். இப்போ காலேஜே நான் சேர்த்தா கொஞ்சம் நாலேஜ் கற்றுக்கிட்டோம், வெளி இடம் போனா கொஞ்சம் எல்லாம் பொறுப்பா வரும் அப்படின்றதுனாலே தான் மேம் நான் சேர்த்தனே. இப்போ இது பாருங்க, அவளுக்கு நடந்த ஒரு விபத்து, தெரிஞ்ச ஒரு தவறு பண்ணல. இந்த வயசு ஆக்சுவலி லவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்தா கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வயசு கோளாறு சொல்லலாம். உங்க பொண்ணுக்கு நடந்தது விபத்து. அவங்க மேம், நான் இவரு வண்டியில இருப்பாரு, இட்டுன்னு வர போன பிறக்கா அந்த பையன் வந்து வீட்டுல இருந்துக்கான். நாங்கள் போந்து எங்களுக்கு டாப்பா கது லாக் பண்ணிட்டு அந்த பையன் அண்ணாண்ட குச்சி பின்னாடி கதுக்குது. அதை குச்சி வில்லி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து கதை திறக்கிறானாங்க. அந்த பையன் அப்படியே ஒரே ஒரு தான் போட்டுன்னு இருந்தான், பேண்ட் மேலே சொக்காவே கிடையாது. அப்பவும் கேட்குறேன், அவங்க அப்பாவுக்கு தெரியாத. அப்பவும் நான் அடிச்சு கூட கேட்டேன் மேம், சொல்லவே இல்லை மேம். அப்பயே சொல்லியிருந்தா சந்தேகம் இருந்ததா? என்னது மேம்? சந்தேகம் வந்தது அவங்களுக்கு? அந்த பையன் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு மேம். ஆனால் இவங்கள அப்படியே தான் விளையாடுவான். அவன் கொஞ்சம் சத்து இல்லாத இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து எங்களுக்கு பாத்ரூம் அண்ணன்னு நம்ம அப்போ வந்து அவங்க வேலியெலாம் போடல, சாதாவாக இருந்துச்சு. இப்போ தான் வேலி போட்டுதாங்க. அப்போ கேட்குறான், அப்போ கூட அவன் சொல்லவே இல்லை மேம். அப்போ சொல்லியிருந்தா கூட நம்ம உஷாராகி நான் எதுன்னு நம்ம போய் செக் பண்ணி நம்ம அந்த இதுவே இல்லாத இருந்திருக்கலாம் மேம். எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா மேம்? நாங்கள் அசிங்கப்பட்ட தலைக்கு குஞ்சு நின்று நாங்கள் ஐதுன்னு போனோம். அந்த கேசர்ல கூட எவ்வளோ வார்த்தை கேட்டாங்க தெரியுமா மேம்? என்ன பொண்ணை வளர்த்த நீ, அது தலைக்கு ஊற்றிக்கிதா இல்லையா, வைக்கிதா இல்லையான்னா அசிங்கமாக கேட்டாங்க மேம். இதுவே வெளியே வந்துட்டேன் கேளுங்க அப்படிலாம் கேட்டாங்க மேம். நாங்கள் இப்போ வசதியாக இருந்தால் எனக்கு வேலைக்கு போகிற அவசியம் இல்லை. வேலைக்கு நாங்கள் அண்ணா போனால் தான். இவரும் வேலைக்கு போகிறது கிடையாது. 2 வருஷம் ஆகி போயிடுச்சு, 3 வருஷம் ஆகி போச்சு. நான் வேறு என்ன பண்ண முடியும் மேம்? இப்படிலாம் கூட கேட்டாங்க மேம். கேள்வியில் அவங்க கூப்பிட்டு அந்த குழந்தையும் திட்டினாங்களா? இவ்வளோ எதுவும் திட்டலவே இல்லை, இதெல்லாம் கேட்டுக்கினே இருந்தாங்க. அதுவும் இல்லாத நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம் மேம். ஊற்றிங்கிறான்னு சொல்லிடுவேன், நான் நம்பிக்கையாக இருந்துட்டேன் மேம். இல்லைன்னா நீ அதை கூட பார்க்கக்கூடாதா, வைக்கிறாளா இல்லையா? அசிங்கமாக என்ன கேள்வி கேட்டாங்க. பெற்றவங்களோட வேதனை எப்படி? எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்ககிட்ட, நீங்கள் வேதனைப்படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளை, உங்கள் பேர பிள்ளை இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. இங்கே பேசி எவ்வளோ நல்லாச்சு. திட்டாருன்னு மாத்திரை கூட சாப்பிட்டாங்க மேம். அடுக்கு மாதிரில சேர்த்து வச்சோங்க. பொங்கல் அது ஒன்று. இப்போ போன வருஷம் பொங்கலுக்கு. எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அப்பா பக்கத்தில் போய் உட்காரு.
உங்கள் குழந்தைங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இல்லாமல் வேறு யாரும் சொல்லுங்கள். ரொம்ப வேதனைப்படுறது. அவளுக்கு நடந்தது விபத்து. பசங்களாம் வந்து ஸ்கூலில் அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு வந்து சொல்லுதுங்க மேம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஹெச்எம் கிட்ட போய் கூட வான் பண்ணேன், என் பசங்க சேகல்னா கூட பரவாயில்ல, ஸ்கூல்லேருந்து நீங்கள் டிசி கொடுத்துருங்க, நான் வேறு எங்கன்னா கூட சேர்த்து டீச்சருங்களை மாரி கூட பேசினேன். டீச்சர் தப்பாக பேசுகிறாங்களாம்மா? தம்பி தங்கச்சிட்டு பேசிக்கிறேன். அவங்க 2 பேரும் அங்கே தான் மேம் படித்தாங்க, இவ பட்சத்தில் தான் படிக்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்லுதுங்க மேம், அந்த பசங்க 10வது இப்போ பொண்ணு, பையன் 11வது. நீங்கள் எல்லாரையும் அவளை குத்தம் சொல்லிகிட்டே இருந்தால் அவள் எங்கே போவா? அவளுக்கு யார் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த பாப்பாட்ட கொஞ்சம் பேசுங்க. இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் பேசணும். பரவாயில்ல. உங்கள் அப்பாட்ட என்னாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்கிற வேலை என்ன, அது வரைக்கும் செஞ்சால் நல்லா இருக்கும் மேடம். எதுவுமே செய்யாது, கேர்லெஸ்ஸாக இருக்குது. என்ன அதுக்கு மண்டை குழம்பி போயிருக்கும்ல. அம்மாடி அப்பாட்ட என்னாவது சொல்ல பசங்க விருப்பப்பட்டேன். எப்படி வேலை செய்யுதுங்க? வீட்டு வேலையும் செய்யறதில்ல. 7 மணி வரைக்கும் என்ன 10 தூங்குவாங்க. அதுக்கு டிப்ரெஷன் ஆயிருக்குங்க. இவ்வளோ அனுபவிச்சிருக்குல்ல. சின்ன வயசு தானே அதுக்கு. ஏங்க அவளுக்கு ஒரு நல்ல 2 நல்ல வார்த்தை பேசுங்க. எனக்காக நீங்க பேசுங்க, அவள்கிட்ட பேசுங்க. என்கிட்ட இல்ல. அவளை திட்டுவீங்களான்மா? நான் திட்ட மேடம். என்ன திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அம்மாடி நீ தான் உன்னை தேத்துக்கணும். நல்லா உஷாராரு, உடம்ப பார்த்துக்கோ, சுறுசுறுப்பா இரு. பாவம் அதுக்கு எவ்வளோ மனக்குழப்பம், எவ்வளோ பிரச்சனை. அவளுக்கு டிப்ரெஷனே ஆயிருக்கும்ல. பெத்தவங்களுக்கு அவளை பார்க்க பார்க்க வயிறு எரியும்ல. அது அவங்க கஷ்டத்தை அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? இதுல ஊர்ல இருக்கிறதவங்க இன்னும் அவங்கள நோவடிக்கிறாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஆல்ரெடி இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறவங்கள மறுபடியும் குட்டு வாக்கு பேசி கஷ்டப்படுத்தாம ஒரு சமுதாயமா இந்த மாதிரி இருக்கிற விக்டிம்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்க அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். விக்டிமைஸ் பண்ணுறது பழக்கத்தை நம்ம இதோட விட்டுறணும். அவ கையை பிடிச்சி ஒரு சமாதானமா 2 வார்த்தை சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவ கையை பிடிச்சி அப்பாட்ட என்ன சொல்லணும் விருப்பம்? அவ தெரிஞ்சு பண்ணலைங்க. தைரியமா இரு. என்னம்மா உன்னோட வாழ்க்கை அவ்வளோ இருக்கு. அதுல இது ஒரே ஒரு சாப்டர் கூட இல்ல, ஒரு பேஜ். ஒரு கெட்ட கனவா நினைச்சு அதை விட்டுடு. சரிங்களா? கூட்டிட்டு போங்க. அது கூட்டிட்டு போங்க, நல்லபடியா கூட்டிட்டு போங்க. நீங்க அவளை வேதனைப்படுத்தாம இருப்பீங்களா ப்ளீஸ்? எனக்கு உங்க கஷ்டம் புரியுது, எவ்வளவு மனசால வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா வெக்கப்பட வேண்டியது, நான் எப்படி சொல்றது, அந்த குழந்தை அது பெரிய ஒரு ஆளா இருந்தா நம்ம திட்டலாம். அது ஒரு ஜுவனைல். அதனால ஒண்ணு சொல்லக்கூட முடியல என்னால. ஒண்ணுதான் சொல்லுவேன், அவர் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரிதான் அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய அப்படி ஒரு ட்ராஜடி ஆயிடும். அங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. தயவு செஞ்சு உங்களை பாதுகாத்துக்குங்க. கூட்டிட்டு போங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க? என்னம்மா? எனக்கு ஒரு 2 வருஷம் படிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அவங்களும் கஷ்டம். அப்பா வீட்டில் தான் இருக்காங்க, அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் அது மட்டும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எவ்வளோம்மா? தெரில மேம், மொத்தம் இன்னும் 2 வருஷம் மட்டும் இருக்குமா? சரி, எவ்வளோ ஆச்சு என்னன்னு சொல்லு. சரி தேங்க்யூ. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வேதனையா இருக்கு பார்க்கும்போது. இந்த பொண்ணுக்கு என்ன ஃபியூச்சர்ல வாட் இஸ் இன் ஸ்டோர், அந்த குழந்தைக்கு வாட் இஸ் இன் ஸ்டோர். எனிவே அப்பீல் போடலான்னு சொல்லியிருக்காரு அட்வொகேட். அவங்க பண்ணட்டும். அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போச்சு என்கிட்ட,
எப்படியாவது 2 வருஷம் படிப்புக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஓகே சொல்கிறதா இல்லை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் அவளுக்கு 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது வந்து குழந்தைக்கு நகை வாங்கி போட்டோம், வேறு ஏதோ செலவு பண்ணோம் சொல்கிறாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல. அவள் படித்து முடிச்சதுன்னா அவளுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம். பட் ஃபீஸ் அடைக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம், ஸ்பெஷலி வென் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் இந்த விக்டிம்க்கு ரிலீஃப் கொடுத்ததுனால. கஷ்டப்படுறது குடும்பம் தான், ஆனால் அந்த பொண்ணோட ஃப்யூச்சருக்காக தான், அந்த பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் காசு கொடுத்துருக்காங்க. அது அதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கணும்ல. அதனால எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள்கிட்ட சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் அபிப்பிராயம், உங்கள் கருத்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆதரவுனால தான் பல பேருக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உங்கள் அபிப்பிராயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.